படங்கள் வந்து செலக்ட் பண்ணுற விஷயம் வந்து நான் ஒருத்தனோட முடிவு மட்டுமே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு குரூப்பே வச்சுருக்கோம். ஒரு 5-6 பேர் ஒன்றா உட்காந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கும். இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன, இந்த படம் வந்து ஏன் ஓடும், எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணணும், இந்த படம் பப்ளிக்கை ரீச் ஆகணும்னா அதுக்கு எந்த அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசி, இந்த படத்தில் என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது, என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, நம்ம பப்ளிசிட்டியில் வந்து எதை வந்து ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாமா வாங்கலாமா வேணாமாங்கிற விஷயங்களே நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம். யூடியூப் மோஷன் பிக்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டுடியோ. நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இதனால ஒரு இண்டிவிஜுவலாக உட்காந்துட்டு நம்ம டிசைட் பண்ணுற விஷயம் இல்லை. இதில் வந்து நிறைய டீம் இருக்குது. கதை படித்து டீம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அது பிறகு நாங்கள் வந்து எங்களுடைய பாம்பே கிரியேட்டிவ் டீம் காமிச்சு அவங்களுடைய ஒப்பீனியனும் எடுத்துகிட்டு இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா, இது கமர்ஷியலாக கரெக்டாக வருமா, இந்த பட்ஜெட் கரெக்டாக வருமா, இந்த கேஸ்டிங் கரெக்டாக வருமா அப்படின்னு நிறைய விஷயங்களை நாங்கள் ஆலோசனை செய்வோம். நம்ம படம் ஒரு வருஷம் கழிச்சு வரும்போது, ஏன்னா இப்போ நம்ம கதை கேட்குற படம் வெளியே வரும்போது ஒரு வருஷம் ஆகும். ஒரு வருஷம் கழிச்சு வரும்போது இந்த கதை வந்து அந்த காலத்துக்கான ஒரு கதையாக இருக்குமா, அந்த காலத்துக்கான ஆடியன்ஸ்க்கு இது கரெக்டாக சூட் ஆகுமா அப்படின்ற விஷயங்களை நாங்கள் ஆலோசனை பண்ணுவோம். ஒரு டீமாக நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து எடுக்கலாமா அவனை வந்து டிசிஷன் பண்ணுவோம். பேசிக்காக ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்குறேங்க. அந்த படம் பார்த்துட்டு அதில் நம்மளுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்னு வர்றப்ப எங்கள் டீம் ஒரு 15-20 பேர் இருக்கோம். அதில் மெஜாரிட்டி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் படம் என்டர்டெயின் ஆச்சு, என்கேஜ் ஆச்சுன்னா நாங்கள் அது வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு. ஐ மீன் வினை தாண்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா ஒரு டிசிஷனும் சரி, இல்லை எந்த ஒரு இதுவும் சரி, எல்லாமே கௌதமா சார்ந்து தான் இருக்கும். அதுக்கப்புறம் வினை தாண்டி வருவாய்க்கு அப்புறம், அதாவது அழகர் சாமியின் குதிரையிலேருந்து, அது வந்து என்னோடய இண்டிவிஜுவல் டிசிஷனு, நான் மட்டும் தனியாக பண்ண ஒரு படம் அது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்காலேருந்து இன்னைக்கு இப்போ வந்திருக்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புது டீமை, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் எடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. டீம் தான் வந்து எல்லா கதையும் கேட்குறோம். அதில் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டை தான் சூஸ் பண்ணுறோம். அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு புதுசாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். புதுசு அப்படின்னா இது வரைக்கும் வராது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வந்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் திரைக்கதை மூலமாக வேறு ஒரு இதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுதான். அதே இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் உள்ளுக்க வந்து காமெடியாக என்ன, ஒரு ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வந்து இன்றைக்கி தியேட்டருக்கு வர்றாங்க. அதுவும் ஃபேமிலியோடு வந்து இன்றைக்கி படம் பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமானது. எக்ஸ்பென்ஸாக ரொம்ப அதிகமாக ஆகும். அது மீறி வர்ற அவங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக, நான் அது வரைக்கும் ஒரு வேர்ல்டு சினிமாவில் உள்ள படங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நமக்கு லைஃப்க்கு ஏற்ற ரிலேட்டடில் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி நம்ம ஒரு பக்கத்து வீட்லேயோ நம்ம வீட்லேயோ நடக்கிற விஷயங்கள், அதுக்குள்ளே ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆமாம்ல நம்ம இந்த விஷயத்தை சந்தித்தோம்ல, ஆமாம் இந்த நம்ம ஃப்ரெண்ட் வீட்டில் நடந்தது, ஆமாம் அந்த பக்கத்து தெருவில் இந்த பிரச்சனைனால தான் இதுவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குற, நம்ம லைஃபோட ஒன்றி போகிற விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு அது ரொம்ப நான் எதிர்பார்ப்பேன். அது என் கதையாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அந்த மாதிரி இது பண்ணுவோம். படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல படம், அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அதுக்காக ரொம்ப கம்பு எடுத்துக்கிட்டு பயங்கரமாக கதை இது சொல்ல போகிறோம், உங்களுக்கு கதை சொல்கிறோம், உங்களுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்கிறோம், அப்படி எதுவுமே இல்லாமல் கதைக்குள்ளே ஒரு சின்ன கண்டென்ட், ஒரு நல்ல மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு நான் அதுக்கு எதிர்பார்ப்பேன். இதெல்லாம் தான் நான் வந்து கதை ஓகே பண்ணுறது அதில் வச்சுருக்க சின்ன சின்ன விஷயங்கள். டிப்ரா ப்ரொடக்ஷன்ஸோடைய க்ரோத் எப்படி இருக்கணுன்ற அந்த கான்செப்சுவல் மைண்ட் நான் என் பிராண்டை பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். படம் கான டெசிஷன் மேக்கிங் இது வரைக்கும் நான் தான் முடிவு எடுத்துகிட்ருக்கேன். மை பிரதர் ஹீ இஸ் ஆல்சோ பீன் அ பார்ட் ஆஃப் இட், மிஸ்டர் அரவிந்த். அவர் கதை கேட்பார். பட் எந்த இருந்தாலும் ஃபைனல் டெசிஷனுக்கு கதை நான் தான் மேக்ஸிமம் ஃபைனலைஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு கதை சொல்கிறவங்க எந்த ஒரு சமூக பிரச்சனையோ இல்லை ஒரு 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 கம்யூனிட்டி பிரச்சனையோ இது மாதிரியான விஷயம் உள்ள கதைகள்லாம் நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு கண்டென்ட்டில் க்ரியேட்டிவ்னஸும் அதுக்கான க்ரியேட்டிவ் சென்ஸும் இருக்கிற மாதிரியான ஸ்கிரிப்டை தான் சூஸ் பண்ணுவேன். இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குங்க. ஒரு ஏதோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில கதைகளை படிக்கும்போது நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணும். நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் போகிறதா. இதுக்கு மல்டிபிள் ஸ்கேல்ஸ்லாம் அதுக்கு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வச்சுக்கணும். இல்லை, அந்த கதையை கேட்கும் போது இந்த படத்தோட, நான் கதையை படிக்கும் போது இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு ஃபிக்ஸ் ஆகிடும்.
இப்போ வந்துட்டு ஒரு டைரக்டர் வராரு எங்கிட்ட கதை சொல்கிறாரு, இந்த படத்தை நான் ஒரு 5 கோடியில் எடுக்க வேண்டிய படத்தை 2 கோடியில் எடுத்து முடிச்சிடும் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் பண்ணவும் முடியாது. அந்த கதை என்ன தேவைப்படுதோ அந்த கதைக்கு தேவையான பட்ஜெட்டை நாங்கள் கதை படிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உட்காந்து கதை கேட்டுட்டு எங்களோட மற்ற டீம்ஸ் எல்லாம் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு எவ்வளோ பண்ணலாம், இது வந்து எந்த பட்ஜெட்டில் பண்ணால் இந்த படத்தை நம்ம கரெக்டான முறையில் ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுறோம். நோட்டபுள் டைரக்டர்ஸ் அப்படின்னு கிடையாது. இப்போ வந்துட்டு இப்போ என்கிட்ட ஒரு படம் பண்ணுறாங்க, அவங்க படம் பண்ணும்போது அவங்க ஸ்கிரிப்ட் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் கேட்குறது பொறுத்து தான் இருக்குது. என்கிட்ட யார் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அவங்க ஸ்கிரிப்டை இந்த டைரக்டர் தான் படம் பண்ணணும் அந்த டைரக்டர் தான் படம் பண்ணுற மாதிரி கிடையாது. படிக்கிற ஸ்கிரிப்ட் கேட்குற ஸ்கிரிப்ட் எது நல்லா இருக்கோ அது யார் வச்சுருக்காங்களோ அவங்க கூட படம் பண்ணுறோம். எல்லாமே ரெஃபரன்ஸ் தாங்க. இப்போ அட்டகதி டைரக்டரை என்னோடய ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அப்புறம் கார்த்திக் சுப்பாராஜ் என்னோடய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சுந்தர்ன்னு ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாரு. நலனை வந்து கார்த்திக் சுப்பராஜ் ரெஃபர் பண்ணார். இப்போ வில்லா பண்ணியிருக்க தீபனை கார்த்திக் சுப்பராஜன் ரெஃபர் பண்ணார். தெகடி பண்ணியிருக்க ரமேஷை வந்து நலன் ரெஃபர் பண்ணார். முண்டாசு பண்ணிட்டு இருக்கிற ராமையும் நலன் தான் ரெஃபர் பண்ணார். எனக்கு அவங்க ரெஃபரன்ஸ் தான். எடுக்கிறதுன்னு படம் எடுக்கிறதுன்னு ஒரு விதமான சவால்னால் அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட பயங்கரமான ஒரு சவால். அதுக்கு தனி ஸ்ட்ராட்டஜிக்கல், தனி ஒர்க்கு, தனி மார்க்கெட்டிங் ஸ்கில்லு, அதுக்குன்னு தனி செட்டப் தேவை. அந்த அளவுக்கு செட்டப் என்கிட்ட கிடையாது. அதை பண்ணுறவங்க அதுக்குன்னு தனியாக பீப்புள் இருக்காங்க. நிறையா ரிலீஸிங் நெட்ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க. அது மாதிரி அவங்க பண்ணும்போது அந்த படத்தோட ரீச் வந்து கரெக்டாக இருக்குது. படத்தை நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அதை ரீச் பண்ணுறதுக்கும் நான் கேப்பபுளான ஆட்கள் நம்ம படம் கொடுத்தா தான் அது கரெக்டான முறையில் மக்களையும் போய் சேரும். கதை முழுக்க கதையை நம்பி தான் படங்களை தேர்வு பண்ணுறோம். அந்த களம், அதுக்கப்புறம் திரைக்கதை, ப்ளஸ் வந்து அதை டெக்னீஷியன்ஸ் க்ரூ, இதை பேஸ் பண்ணி பண்ணுற படங்கள் தான். மெயின் பேஸ் வந்து கதை தான். திரையுலகத்திலிருந்து போன ஒரே படம் தங்க மீன்கள் அப்படின்றது ஒரு ரெட்டடிப்பு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஒரு நல்ல அங்கீகாரம் கிடச்சிது. தமிழ் படம் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபிலிம் ஷெடியூலில் இருந்து திரும்ப ஒரு ரீஷெடியூல் பண்ணி இன்னொரு வாட்டி பண்ண ஒரே படம் இந்த படமாக தான் இருக்கும். 2 வாட்டி ஸ்க்ரீனிங் ஆச்சு, 2 வாட்டியும் ஆடியோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. எல்லோரும் ஒரு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து வந்த அத்தனை பேரும் மொழிகள் இல்லாமல் இந்த படத்தை வந்து இந்த சப்டைட்டிலோடு வந்து பார்த்துட்டு பாராட்டு போனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. நல்ல ஒரு படிப்படியான முன்னேற்றம் தான் சொல்லுவேன். நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம படங்கள் வருது அப்படின்னாலே அந்த பேனரில் வர படங்கள் நல்ல படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அதை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சி